எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு ஊழியத்துல ஓடுகிற கர்த்தருடைய தாசர்கள், இந்த கடைசி காலத்துல கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கவனிங்க. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு சோர்வு வரும் பொழுது, நம்ம ஊழிய பாதையிலையும் சரி, கர்த்தருக்காக உண்மையா இருக்கும் பொழுதும் சரி, அவருக்காக ஏதாவது ஒன்று செய்ய நம்ம பிரயாசப்படும் பொழுதும் சரி, பிசாசு நமக்குள்ள கொண்டு வருகிற மிகப்பெரிய ஆயுதம் மனசோர்வு. இந்த மனசோர்வு நம்மளுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்தாலே ஒழிய கர்த்தருடைய சமூகத்தை தவிர வேற யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது, ஓட வைக்க முடியாது. அதே போல நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா நின்ற பிள்ளைகளா இருந்தால் உங்களுக்கு அவிவிசுவாசம், சந்தேகம், இந்த ரெண்டும் நீங்க சோர்ந்து போய் இருக்கும் பொழுது பிசாசு உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைப்பான். ஏன்னா இன்னைக்கு வேதத்துல நீங்க மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் நீங்க அங்க பாத்தீங்கன்னு சொன்னா யோவான் சானகனை குறிச்சு பாக்குறோம். இந்த யோவான் சானகனை நீங்க மல்கியாக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் நீங்க அங்க எங்க படிக்கலாம் அப்படின்னா 4வது அதிகாரம் நினைக்கிறேன். அந்த 4வது அதிகாரத்துல நீங்க 5வது வசனத்துல பார்க்கும் பொழுது எலியாவின் ஆவியை உடையவன் என்று மல்கியா தீர்க்கதரிசியினால முன்குறிக்கப்பட்டவர் தான் யோவான் சானகன். நீங்க அதே மத்தேயுக்கு எழுதின பாருங்க, சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல மனம் திரும்புங்கள்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தின மனுஷன் தான் யோவான் சானகன். பெண்கள் இடத்துல பிறந்த யோவான் சானகனை போல வேற யாரும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து அவனை குறித்து என்ன செய்யறாரு, வாக்கு கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட யோவான் சானகன் சிறையில இருக்கும் பொழுது நீங்க 11வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துடைய அற்புத அடையாளங்களை பார்த்து அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, நீங்க 2-3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீசரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவனிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இங்க சந்தேகம் வந்துருச்சு பாருங்க, ஒரு அவிசுவாசம் வந்துருச்சு பாருங்க. உடனே அவன் கேட்கிற விஷயம் எப்படின்னா, நீங்க ஒருவேளை நீர்தானா இல்லாட்டி நான் இன்னொரு ஆள் வர்றதுக்கு காத்திருக்கணுமா? நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கலாம். இதே போல நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல நீங்க 15, 16, 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. நீங்க இயேசு கிறிஸ்து யோவான் சானகனால ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறும் பொழுது வானத்திலிருந்து வந்த சத்தத்தை கேட்ட மனுஷன் யாருன்னா யோவான் சானகன் தான். அவருடைய பாதரட்சைகளை கூட அவிழ்க்க நான் தகுதி இல்லாதவன் சொன்னவர் தான் இந்த யோவான் சானகன். இதே யோவான் சானகன் தான் காவல்ல இருக்கும் பொழுது சந்தேகமான வார்த்தைகளை கேட்கிறாரு, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? ஏன் அவர் இருந்தா நான் இந்த உபத்திரவத்தின் பாதையில இருக்கும் பொழுது எனக்காக என்ன செஞ்சிருப்பாரு, அவர் வந்திருப்பாரு. இன்னைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை குறித்து அறிந்த நாம தான் அவிசுவாசத்துக்குள்ள இடறி போற சூழ்நிலைக்குள்ள வருவோம். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு எவ்வளவு ஓடணும்ன்றது முக்கியம் அல்ல. இந்த சோர்வும் வரும் பொழுது, நிர்விசாரம் வரும் பொழுது, அவிசுவாசம் வரும் பொழுது, மனசோர்வு வரும் பொழுது, சந்தேகங்கள் வரும் பொழுது விடாமல் அவருக்குள்ள அந்த தைரியத்தை பிடித்து கொண்டு திரும்பவும் ஓடுகிற அந்த பலனை கர்த்தர்ட்ட கேட்டு தேவ சமூகத்துல உறுதியாய் ஓடுகிற பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா யோவான் சானகன் அவ்வளவு வழி ஆயத்தப்படுத்தினாலும் ஒரு சோர்வு, ஒரு ஆபத்து, ஒரு இடுக்கண் வரும் பொழுது அவருக்கே அந்த சந்தேகங்கள் வந்துச்சுன்னா, இன்னைக்கு நாம அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை நம்பி ஓடுகிற உங்களுக்கும் எனக்கும் பிசாசு பல இடத்துல இருந்து போராட்டங்களை, பல இடத்துல இருந்து உபத்திரவங்களை கொண்டுருவான். நீங்க எப்பேற்பட்ட உபத்திரவங்களுக்குள்ள இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டத்துக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் அதற்குள்ள உங்களுக்கு பலனை கொடுத்து நடத்த வல்லமை உள்ளவர். நீங்க ஒருபோதும் கர்த்தர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையும் பாருங்க, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. அதான் எபிரேயர் 10வது அதிகாரத்துல கடைசி சொல்றாரு, அவர் வரும் பொழுது அவன் பின்வாங்கி போவானான், ஆனால் அவனோட என்ன செய்யாது, என்னுடைய ஆத்துமா பிரியமா இருக்காதுன்றதை எபிரேயர் 10ல படிக்கிறோம். இதை பார்த்துட்டு இருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருக்காக ஓடணும்னு நினைக்கும் பொழுது அநேக உபத்திரவங்கள், போராட்டங்கள், பாடுகள், இன்னைக்கு சில இடத்துல சோர்ந்து போய் இனிமேல வாழ்க்கையில எல்லாம் இழந்து அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ, கர்த்தருக்காக திரும்பவும் எழும்புங்க. ஆதியில இருந்த அந்த பக்தி வைராக்கியத்தை நீங்க பிடிச்சு கொண்டு திரும்பவும் நீங்க கர்த்தருக்காக ஓட நீங்க பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் திரும்பவும் உங்களை நடத்த
உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. ஒருபோதும் ஊழியத்தை விட்டு பின்வாங்காதீங்க. ஒருபோதும் தேவன் கொடுத்த அழைப்பை விட்டு பின்வாங்காதீங்க. ஒருபோதும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை விட்டு பின்வாங்காதீங்க. போராட்டம் வரும், உபத்திரவம் வரும், பாடுகள் வரும். அதற்குள்ளேயும் கர்த்தருடைய கரத்தை பாருங்க. கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற தயவு, கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற தரிசனம், கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் மிகப்பெரியது. அந்த யோவான் சானகன் அன்னைக்கு பாருங்க, அந்த இடறி போற சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்யல, அவனை விட்டு கொடுக்கல. கர்த்தர் அவனை விட்டு போகல. கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியத்தை செய்தாரு. யாரெல்லாம் ஒரு சோர்வோட, யாரெல்லாம் ஒரு நிர்விசாரத்தோட, யாரெல்லாம் நம்பிக்கையற்ற தன்மையில இந்த வார்த்தைகளை பாக்குறீங்களோ, கர்த்தர் இந்த 2026ல திரும்பவும் உங்களை எழுப்பி, திரும்பவும் உங்களை கட்டி, திரும்பவும் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிற மரங்களாய் கர்த்தர் மாற்றுகிற நாட்கள் வருது. வார்த்தையை பிடிங்க, வசனத்தை பிடிங்க, ஆவியில நிரம்புங்க, கர்த்தரோட நடங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. இந்த வார்த்தைகளை நீங்க பாக்குறது மாத்திரமல்ல, திரும்பவும் நீங்க இழந்த எல்லா காரியத்தையும் கர்த்தருக்குள்ள சரிப்படுத்தி அவரோட ஓட நீங்க பிரயாசப்படுங்க. இந்த உலகத்துல மனுஷனை நம்புறதை விட கர்த்தரை நம்புங்க. அவர் நம்மளை கைவிட்டா நம்ம அடுத்தது எங்கேயுமே போக முடியாது. எவ்வளவு உயர்வு, எவ்வளவு புகழ், எவ்வளவு மேன்மை வந்தாலும் அந்த தேவ சமூகத்துல ஆரம்பத்துல இந்த உறவை விட்டுறாதீங்க. அவரோட நடங்க. ஒருவேளை நீங்க சபைகளுக்கு போக முடியல, ஒருவேளை நான் இன்னைக்கு ஆண்டவரோட ஆரம்ப நாட்கள்ல இந்த உறவுக்குள்ள நான் போக முடியல, இன்னைக்கு வேலை நிமித்தம் வேற இடத்துல வந்திருக்கிறேன், ஏதோ ஒரு தேசத்துல இன்னைக்கு முடக்கப்பட்டிருக்கேன், இல்ல ஏதோ ஒரு பட்டணத்துல முடக்கப்பட்டிருக்கேன்னா எங்களுடைய ஆன்லைன் பிரேயர்ல கலந்து கொள்ளுங்க. தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்க நீங்க விரும்பினா நீங்க வாட்ஸ்அப்ல எங்களுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, எங்களுக்கு மெசேஜ் போடுங்க. தொடர்ந்து எங்களோட கலந்து கொள்ளுங்க. நாம எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட திரும்பவும் பலப்படுவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர். God bless you.